வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றிவே. இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து நல்லா முழுமுழுன்னு ஷேவ் பண்ண காரணமே வந்து இது வந்து பல்லை இழுக்கி. இது என்ன மாசம்? பங்குனி மாசம் பல்லை இழிக்குதுங்க. அதாவது வெயிலு தான், வேற என்ன சொல்லுங்க. சாரி டு டிஸ்டர்ப், ஆனா எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டு பேரும் ஷேவ் பண்ணேன்னு சொன்னையா, புன்னகை வருது. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப பாத்தீங்கன்னா வந்து சரியான வெக்க, சரிங்களா? இங்க ராஜபாளையத்துல வந்து எங்களுக்கு பகல் நேரத்துல இதை வைங்க, டெம்பரேச்சரான பகல் நேரத்துல வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்ஸ் லைக் 42 டிகிரி செல்சியஸ் வரையும் போகுது. நீங்க எந்த ஊரு, உங்க ஊர்ல எவ்வளவு இருக்குங்கிறது எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இவ்வளோ வெயில் வந்து இதுவரையும் நான் பார்த்ததில்ல. போன வட்டம் கூட இப்படி இருந்துச்சாலும் தெரியல. ஒரு அப்படிதான் இருக்கு. ஆனா குடிக்கிட்டே தான் இருக்குது. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகும். சரிங்களா? அதாவது வஜ்ர மாதிரி முழுக்குன்னு சரிங்களா? நிறைய மேப் எல்லாம் எங்க காணோம். அதாவது என்ன ஆயிடுச்சுன்னா, வேல் ப்ரோஸ் வந்து பட்ஜெட் இல்லாம கீழே விடுறது எல்லாத்தையும் பிடிங்கி வித்துட்டோம். அப்படிலாம் இல்ல. என்னன்னா பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல ஃபுல்லா வந்து வெள்ளை அடிக்கிறோம். ஒயிட் ஹீட்டிங் பண்றோம். அதனால வந்து நம்ம செவத்துல இருக்கிற எல்லா கொடி உங்க ஸ்டிக்கர் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துட்டு அந்த வீடையே வெள்ளை அடிக்கிறோம். சரிங்களா? வீடு நம்ம சரி ஏன் வெள்ளை அடிக்கிறோம்? ஏதாவது வீட்டுல கல்யாணமா? ஆமா, ஒரு ஆளுக்கு கல்யாணம். எனக்கு இல்ல எனக்கு ஏற்கனவே ஆயிடுச்சுடா. இல்ல அம்மாட்ட சொல்லவா? இல்ல எனக்கு ஆயிடுச்சுன்னு சொல்ல. எனக்கு அடுத்தது நீ தானே இருக்க. எனக்கு சொன்னாவாச்சு பரவாயில்ல. உங்களுக்கு அந்த காலத்துல ஓட்டர் ஐடில வந்து பண்ணாங்க. ஆனா குழந்தை திருமணம்லாம் இப்ப அனுமதிக்க மாட்டாங்க. நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த காணொலியில வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பத்தி தாங்க முதல்ல பேச போறோம். சரிங்களா? அதாவது என் மானத்தை வாங்கலாம் அப்படின்னு நீங்களும் முடிவு பண்ணிட்டீங்க. சரிங்களா? அதனால சரி பரவாயில்ல, நானும் ஒத்துக்கிட்டேன். அந்த மானத்தை வாங்குறது வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுவோம். என் மனசு இப்பயே வலிக்குது. அதுக்கு முன்னாடி வாங்குறோமா தூக்குறோமான்னு பாப்போம். இல்ல, நீங்க வாங்க, இங்க வாங்க. ஒரு முக்கியமான காரணம், ஒரு புது பொருள் நம்ம வீட்டுல. வாட் இஸ் திஸ்? எல்லாருக்கும் தெரியும், ஏர் கூலர். ஏர் கூலர், சரிங்களா? ஓ, அதான் ஏசியா? அது ஏர் கண்டிஷனர். அதாவது இது பாத்தீங்கன்னா ஏசி இங்க இருக்கு, ஃபேன் இங்க இருக்கு, ஏர் கூலர் இங்க இருக்கு. சரிங்களா? மேல வரையும் இல்ல, டவுன் இல்ல, ஒரு 4-5 டிகிரி செல்சியஸ் வரையும் குறைக்குதுங்க. சரிங்களா? ஓரளவுக்கு பரவாயில்ல. இதுதான் பகல்ல ஓடிட்டு இருக்கு. சத்தம் அதிகமா நமக்கு நம்மளை பொறுத்த அளவுக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, படிக்கும் போது செட் இருப்போம், ஏதாவது ஸ்டடி மியூசிக்னு ஓடுமா, அதனால இந்த சத்தம் எதுவுமே கேட்காது. இந்த ரூம் ஓவராலா வந்து ஒரு 2-3 டிகிரி வந்து நல்லாவே இறங்கிடுது, வேர்க்கிறது இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல. சரிங்களா? வந்து ஒரு 2 நாள் தான் ஆகுது, பார்ப்போம். அப்புறம் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? வாழ்க்கை இப்படியே வந்து அப்படி பைக் போன மாதிரி சொல்றேன். சரி, இப்போ இந்த காணொலியோட உட்கருத்துக்கு வந்துருவோம். கருக்கு வந்துருவோம். என்னோட மானம், என் மானம் வந்து இப்பதான் தெரியும். அதாவது தெரியாத நண்பர்களுக்கு, புதுசா சேனலுக்கு வந்த நண்பர்களுக்கு சொல்றேன், இருக்க நண்பர்களே பார்க்க. சரி, இப்போ பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மார்க் ஷீட் வந்து நான் வந்து இப்போ காட்ட போறேன். அதாவது 12 என்னோட 12 ரிசல்ட் வந்து இப்போ மார்க் ஷீட் தமிழ்ல சொல்லு. என்னோட மார்க் ஷீட்டு நான் ஏதாவது சொல்லிடுவேன். சொல்லு. அப்ப இவன் வேற ஏதாவது சொல்லுவான், அசிங்கமா பீப் போட மாதிரி வரும். சொல்றா. நீ என்ன சொன்னாலும் நான் பீப் போடுவேன். சொல்லு. மார்க் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, மார்க் ஷீட் என்ன? குறிப்பட்டை. மதிப்பெண்ணுடா, வெக்க கேட்டவனே. மதிப்பெண்ணா மார்க், ஆமா. சீட்னா அட்டை, மதிப்பெண் அட்டையா? மதிப்பெண் அட்டை ஜெயிக்க வேண்டியது நம்மள. சரி, மேல அது வேற ஏதோ வரும். சரி, அதெல்லாம் இருக்கட்டுங்க. தெரியாத நண்பர்களுக்கு மட்டும் சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா 7ஆம் ஆண்டு வரையும் தான் வந்து நானும் வஜ்ரு வந்து இங்கே இந்தியாவில் படித்தோம், கோயம்புத்தூரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
எங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க எங்க ஆபீஸ்ல இருந்து, என்னையும் அஜரையும் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. நீங்க வந்து உடனே வந்து அமெரிக்கா வரணும், எங்க உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு நாங்கெல்லாம் வந்து அமெரிக்கா போயிட்டோம் இல்லையாப்பா. போயிட்டோம். இதெல்லாம் நாங்க அமெரிக்காவோட கல்வி திட்டத்தையே நீங்க ஏத்தி விடணும். ஆமா, அதனால வந்து நாங்க அமெரிக்கா போனோம். அமெரிக்கா போன உடனே அங்க ஒரு 3 வருஷம் இருந்த உடனே நீங்க அங்கேயே இருந்தீங்கன்னா எப்படி, எங்களையும் வளர்த்து விடுங்க அப்படின்னு கனடா கூப்பிட்டாங்க. அங்கேயும் போய் வளர்த்து விட்டாங்க. அங்கேயும் போவோம் அப்படின்னு கழுதிய போயிட்டு சொன்னாங்க. அதெல்லாம் இல்லைங்க. கனடா அமெரிக்கா போனோம். அதுக்கப்புறம் அமெரிக்காவில் ஒரு 3 வருஷம், அதுக்கப்புறம் கனடாவில் வந்து ஒரு 2 வருஷம் படித்தோம். கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 10 படிக்கும்போது நடுவுலயே போனேன். அதனால 11, 12 நான் கனடாவில் தான் படித்தேன். இப்போ என்னோட மார்க் ஷீட் வந்து நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். 12 படித்தது. இது வந்து கனடாவில் படித்த ரிசல்ட். 2021 படிச்சிருக்கேன். குறிப்பு எனக்கு வயசான என்னென்ன பாடம் சொல்லி பார்க்கலாம். 21 எல்லா பாடத்தை முதல்ல வாசிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் ஸ்டடீஸ். அடுத்தது அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது அது வந்து மேத்ஸ். சரியா, நமக்கே வீக்கான சப்ஜெக்ட். உனக்கு இவனுக்கு மேத்ஸ் தான். ஆமா. அடுத்தது வந்து டெக்னாலஜிக்கல் டிசைன். சரிங்களா, டெக்னாலஜிக்கல் டிசைன்னா வந்து கோடு போட்டு அதெல்லாம் இல்ல, நிறையா வரையணும், ஆர்கிடெக்சர் படிப்போம், அப்புறமா மரத்தெல்லாம் வெட்டி வீடு கட்டுவோம், அந்த மாதிரி விளையாடுவோம். ஆமா, ஒரு குட்டி இன்ஜினியருக்கு தேவையான வேலை எல்லாமே வந்து டெக்னாலஜி டிசைன்ல படிப்போம். சரி, அந்த பாடம் கிடைச்சு பாத்தீங்கன்னா விஷுவல் ஆர்ட்ஸ் போட்டோகிராஃபி. அதாவது எனக்கு வந்து பிடித்த பாடம். கேமரா. ஆமா, இந்த அறிவியல், புவியியல், வரலாறு, எதுவுமே இல்லைங்க. அது வரும், இதெல்லாம் வேணுமோ கம்பல்சரின்னு ஒரு 4. எங்க ஊர் நம்ம ஊர்ல எல்லாம் வந்து குரூப்னு சொல்லி எடுப்பாங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, சயின்ஸ் குரூப், ஆர்ட்ஸ் குரூப்னு சொல்லுவாங்க. நீ என்னடானாங்க இதா அந்த மூலையில ஒரு சப்ஜெக்ட் சொல்ற, இந்த மூலையில ஒரு சப்ஜெக்ட் சொல்ற. மொத்தத்துல வந்து என்ன கான்செப்ட், இது எப்படி இது சப்ஜெக்ட் எடுத்தது? மொத்தத்துல ஒரு 7, எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்பர் மட்டும் சொல்றேன் தோராயமா. ஒரு 7 8 பாடமோ படிக்கணும்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, அந்த 7 8ல ஒரு 4 வந்து கம்பல்சரியா படிக்கணும். ஒரு லாங்குவேஜ் பேப்பர், ஒரு ஜியாகிரபி, புவியியல், அறிவியல்னு படிக்கணும். மிச்சம் ஒரு 4 அல்லது ஒரு 5 உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்க எடுத்து படிச்சுக்கலாம், ஜாலியா படிச்சுக்கலாம். சமையல் கிளாஸ் கூட இருக்கு, அங்க போய் தோசை சுடலாம். ஆமா, சமையல் கிளாஸ், சமையல் இருக்கு, எல்லாமே இருக்கு. சரி, அது இருக்கட்டும். இப்போ போட்டோகிராஃபில வந்து என் டீச்சர் பேர் வந்து டான் மாஸ். போட்டோகிராஃபினா எப்படி, இந்த கல்யாண வீட்டுக்குலாம் கொண்டு போய் போட்டோ எடுக்க வைப்பாங்களா? இல்ல, அவங்க வந்து போட்டோகிராஃபி டெக்னிக்ஸ்லாம் சொல்லி தந்து நீங்க போய் வெளியே போட்டோ எடுத்துட்டு வாங்க அப்படின்னு எல்லா போட்டோத்தையும் எடிட் பண்ணி சப்மிட் பண்ணா அவங்க வந்து அதெல்லாம் யாரு நல்லா பண்ணிருக்கா அப்படின்னு மார்க்லாம் சொல்லி நல்ல சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. நல்லா இருக்கும். போட்டோகிராஃபி நின்னே போட்டோ வஜர்லாம் நிறைய போட்டோ எடுத்திருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா வேர்ல்ட் இஷ்யூஸ், ஜியோகிராபிக் அனாலிசிஸ். இதான் பாடம் பேரு. ஜியோகிராஃபி தான், ஆனா பொலிட்டிக்கல் ஜியோகிராஃபியா படிப்போம். உலகத்துல என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடக்குது, அதெல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடம். ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாடம் வேர்ல்ட் இஷ்யூஸ். இது உலகத்துல உள்ள என்ன பிரச்சனைகள். இவங்க ஸ்டாஃப் பேர் வந்து மேரி ஃபேசி. சரிங்களா, மிஸ் ஃபேசின்னு கூப்பிடுவோம். தங்கமான ஸ்டாஃப்ங்க. வாழ்க்கையில அப்படி ஒரு ஸ்டாஃப் பார்த்தது இல்லை. அப்படின்னா நம்ம ஒரு 4-5 பேர் சொல்ல முடியாது, நிறைய பேர் சொல்ல முடியாது. ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு 2-3 பேர் அதில் ஒன்று இவங்க. சரிங்களா, சூப்பராக பாடம் எடுப்பாங்க. அவ்வளோ அருமையாக கிளாஸஸ் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹிஸ்ட்ரி சின்ஸ் தி 15th century. 15th centuryலேருந்து இருக்கக்கூடிய வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. சரிங்களா, அவர் பேர் மறந்து போயிட்டேன். 15th century தமிழ் என்னது? 15ஆம் நூற்றாண்டு. 15ஆம் நூற்றாண்டு. பாரியா பெறன. அடுத்தது வந்து இங்கிலீஷ். சரிங்களா, இந்த இங்கிலீஷ் வந்து நான் படித்தது நார்மல் இங்கிலீஷா ஏபி இங்கிலீஷான்னு கூட நீங்க அவங்க இல்லை. சரி, பரவாயில்ல, விடுங்க. இப்போ மார்க் பார்ப்போம். சரிங்களா, இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் ஸ்டடீஸ்ல வந்து அண்ணன் வந்து 87 மார்க்கு. கை தட்டுங்க. 87. ஆமா, 87க்குலாம் தட்ட முடியாது. அப்ப அடுத்து வரதுக்கு சரி, அடுத்தது அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து அதாவது மேத்ஸ் 70. கை தட்டுங்க. 87க்கே தட்டலையா? 70க்கு தட்டுவாங்க. அப்ப நீ ஒழுங்கா படிக்கலன்னு சொல்ல வர. இருக்கட்டுங்க. அடுத்தது டெக்னாலஜிக்கல் டிசைன்ல வந்து 90 மார்க். கை தட்டுங்க. இதுக்கு வேணா தட்டலாம். ஓகே. அடுத்தது போட்டோகிராஃபில 96 மார்க். கை தட்டுங்க. 96. அடுத்தது வந்து ஜியோகிராஃபில 100க்கு 100. 100க்கு 100. அந்த மேம் நான் இன்னும் ரெக்கார்டு கூட பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு அப்படியே பெருமையா இருக்கும். அவங்க வந்து என்
என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல முதல்ல 100க்கு 100 வாங்கின ஒரே பையன் நீதான் வந்து என்ன பாராட்டினதுல நான் வந்து அழுது பொழிஞ்சிட்டேன். சரிங்களா? என்னன்னு தெரியல எடுக்கிறதெல்லாம் இப்பெல்லாம் அசால்ட்டா இப்பெல்லாம் 5 பாடம் இருக்குன்னு கண்டிப்பா 5 எல்லாமே 100க்கு 100 வாங்கிடுறாங்க பிள்ளைங்க. அழகா எடுக்கலாம். நேரம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது நேரத்தை இழுத்து பிடிச்சு படிச்சோம்னா 100க்கு 100 வாங்கிடலாம். தெரியாதனமா வாய விட்டுட்டு அதாவது மனப்பாடம் பண்ணி படிக்கிறது அப்படிங்கறத தாண்டி புரிஞ்சு படிக்கிறதுங்கிறது தான் இதுல முக்கியமானது. மார்க் பத்தி கவலையே படக்கூடாது, நம்ம படவும் இல்லை. நம்ம புரிஞ்சு படிச்சிருக்கோங்கிறது எனக்கு இதெல்லாம் முடிச்சிட்டு சொல்றேன். அடுத்து இன்னொன்னு மெயினா சொல்றேன். அதாவது அடுத்து ஹிஸ்டரி, வேர்ல்ட் ஹிஸ்டரியில வந்து 93 இது எல்லாமே 12th எல்லாமே 12th மட்டும் தான் சொல்றேன். அடுத்தது வந்து இங்கிலீஷ்ல 76. இங்கிலீஷ் சரியா வராது. இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ் பேசுவோம் எழுதுவோம்னா பரவாயில்ல, இந்த கிராமருக்குள்ள போகும்போது நமக்கு வந்து புல்லரிச்சிருமா, அப்படியே மார்க் எங்க போகுதுன்னே தெரியாது. கிராமர் எனக்கு தெரியாது, ஆனா இங்கிலீஷ் பேசுறது. அதே மாதிரி தமிழ்லயுமே இலக்கணம்ங்கிறது ரொம்ப சிரமமானது தெரியுமில்ல. இப்ப இதுல முக்கியமான என்னென்னமோ நிறைய வரும். இரட்டை கிளவிகள் அதெல்லாம் ஈஸி. எனக்கு தெரிஞ்ச 2 வார்த்தை தான். 3 கிழவர்கள்லாம் இல்ல, அத இருக்கட்டும். இப்ப இதெல்லாம் போக முக்கியமான ஒரு இது, இந்த படிப்புங்கிறது மார்க் பேஸ்டா இல்ல அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கை வச்சு உண்மையிலே ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. அதுக்காக ரொம்ப கேவலமா மார்க் வாங்கணும் இல்ல, ஓரளவுக்கு நல்லா மார்க் வாங்கினாலே போதும். சரிங்களா? 70க்கு மேல போதும், தேவையில்ல. சரிங்களா? ஏதோ நல்லா புரிஞ்சு படிச்சு ஏதோ எழுதிருக்கான் போதும். நான் வந்து எனக்கு இப்ப சொல்றதுக்கு அசிங்கமா இல்லை, ஏன்னா இப்ப நான் மாறிட்டேன். ஆனா சொல்றேன், அதாவது ஒரு 4, 5, 6, 7, 8 வரையும் வச்சுக்கோங்க. எல்லா பாடத்திலும் நான் ஃபெயில் ஆயிருக்கேனாப்பா. எல்லா பாடத்திலையும் ஃபெயில், எல்லாத்துலயும் ஃபெயிலு. மேத்ஸ்ல முட்டை வாங்கியிருக்கேன். ஆமா. ஆனா 10th ஜியாமெட்ரியில எனக்கு அது இந்த மார்க் ஷீட்ல இல்ல, அது இன்னொரு மார்க் ஷீட்ல இருக்கு. 10th மேத்ஸ்ல வந்து ஜியாமெட்ரியில 93 கிட்ட வாங்கினேன். ஏன்னா எனக்கு ஜியாமெட்ரி ரொம்ப பிடிக்கும். மேத்ஸ்ல இந்த ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது தான் 70 76 பிடிக்குமா. ஜியாமெட்ரி வந்து என் உயிர். கட்டத்தப்பா எனக்கு ஷேப் பேரே தெரியாது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது போச்சு. சரிங்களா? அதனால கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறமா நமக்காக வேணும்னு கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சதுலதான் ஏதோ இந்த மாதிரி. இதுல முக்கியமானது நீ சொன்ன அந்த 7 வரைக்கும் அப்படிங்கறது, அந்த 7 வரைக்கும் நீ இந்தியால படிச்சது. அதுக்கு மேல நீ US கனடா போன உடனே மனப்பாடம் பண்ணி படிக்காம எல்லாமே புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிட்டதுனால வேற மாதிரியான. அப்போ இப்ப இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வரும். மேபி இந்தியன் ஸ்டாண்டர்ட் வந்து மேல இருக்கு, இங்க ஃபெயில் ஆன பையன் அமெரிக்கால போயிட்டு நல்லா படிக்கிறானோ அப்படின்னு தோணுச்சுன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா அமெரிக்கால நான் 8th தான் போனேன். 8thலயுமே நான் ரொம்ப திணறி நிறைய இதில் ஃபெயில் ஆயிருக்கேன். ஆனா அங்கேயும் ஃபெயில் கான்செப்ட் கிடையாது. சரிங்களா? அப்படியே ஜஸ்ட்லயே போயிட்டே இருக்கும். நான் 2-3 இதில் ஃபெயிலும் ஆயிருக்கேன். இந்த 9th 9ஆம் ஆண்டு ஓரளவுக்கு பிடிச்சேன். 10 ஓரளவுக்கு நல்லாவே படிச்சேன். 11 12 வந்து ரொம்ப நல்லாவே படிக்க டாப் கியர்ல போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா. அதுக்கப்புறமா அப்ப உங்களுக்கு தோணும், அப்பா அங்க இப்படி இருக்கு இங்க இந்த மாதிரி அப்படின்னா, அங்க நான் படிச்ச பாடத்தை அங்க நான் படிச்சதை இங்க நான் லா படிக்கிறதுக்கும் நான் நிறைய எனக்கு பயன்படுது. எனக்கு வேர்ல்டு இஷ்யூஸ், வேர்ல்டு ஹிஸ்டரி, அப்புறம் 10th நான் படிச்ச சோசியாலஜி, இதெல்லாம் காமன் டாபிக்ஸ். சரிங்களா? அதே மாதிரி அங்கேயும் வந்து அந்த இன்ட்ரடக்ஷன் டு லா மாதிரி ஒரு பேசிக்கா சிவிக்ஸ்னு ஒரு பாடம் இருக்கும், அது லா சம்பந்தமா இருக்கும். அந்த மாதிரி பாடத்தை வந்து நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதும் இங்கேயும் எனக்கு மார்க்ஸ், அடுத்து காலேஜ் மார்க்ஸுமே கூடிய சீக்கிரம் வெளியே சொல்றோம், ஓரளவுக்கு நல்லாவே. அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தையும் கனடால இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தையும் இந்திய அரசியலமைப்புல நம்ம காப்பி பண்ணியிருக்கோம். அது அமைக்கும் போது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை, இந்திய அரசியல் அமைப்புல அமெரிக்கால உள்ள ஒரு நல்ல விஷயம், கனடால உள்ள நல்ல விஷயத்தை இங்க காப்பி பண்ணிருக்கோம். என்னன்னது? நிறையவே காப்பி பண்ணிருக்கோம். 2 பேர்ல இருந்துமே இல்ல, அந்த 2 மட்டும் எனக்கு அமெரிக்கால இருந்து இந்த பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஓகே, சூப்பர். அடுத்து கனடால இருந்து சரியா சொல்றீங்க, உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்து கனடால இருந்து பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் கனடால இருந்து சொல்றேன். முடிச்சுக்கோமா? போதுமா? சிரிச்சிட்டீங்களா? சந்தோஷமா? சந்தோஷம். பரவாயில்ல. அப்ப ஆக மொத்தத்துல 100க்கு 100 எடுக்கிறத விட புரிஞ்சு படிங்க, மார்க் கம்மியானாலும் பரவாயில்ல அப்படிங்கறத வந்து நம்ம இதன் மூலமா சொல்ல வரக்கூடிய கருத்து. அவ்வளவுதாங்க. ஏன்னா ஒரு பாடத்துல 70, இன்னொரு பாடத்துல 100ன்னா உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும், எனக்கு புரிஞ்சிச்சுன்னா பிடிச்சிச்சுன்னா படிப்பேன், இல்லையா விட்டுருவேன். நீ இது சிலதை நீ மனசை திறந்து சொல்லி ஒத்துக்கிட்டேல, அது நான் ஒண்ணு சொல்றேன் பாரு. நான் படிச்சு முடிச்சு வேலைக்கு போற வரைக்கும் எதையுமே புரிஞ்சு படிக்கவே இல்லை, எல்லாமே மனப்பாடம் தான். எதுவுமே யூஸ்ஃபுல்லா இல்ல. அதனாலதான் நான் படிச்சு எதுவுமே எனக்கு வேலைக்கு பயன்படவே இல்லை. அங்க போய் வேலையில போய் கத்துக்கிட்டது தான்.
அதுதான் கால் வலிக்கணும். அதனால அதனால படிக்கும் போதே புரிஞ்சு படிங்க எல்லாரும். கண்டிப்பா கூடிய விரைவில் அடுத்து காலேஜோட மார்க்ஸும் வெளியே வரப்போம். வெளியே ரிலீஸ் பண்ணுவோம். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நாம இது வரைக்கும் சொல்லாத ஒண்ணு சொல்லி எனக்கு சொல்றதுக்கே வரல. நீங்க சப்ஸ்கிரைப் நான் வந்து ஓட்டு கேட்கற மாதிரி சீமன் மாதிரி உன்னை யார் ஓட்டு போட சொன்னா யார் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னா பிடிச்சிருந்துச்சா பண்ணுங்க, பிடிக்கலையா போய்கிட்டே இரு. போயிட்டே இரு. போயிருவாங்க. ஏற்கனவே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு வண்டி. அதெல்லாம் இருக்கட்டும். ஓகே சரி நண்பர்களே, மொத்தத்துல இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நம்ம அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அது வரையும் உங்களை விடைபெறுவது உங்கள் வேல் ப்ரோஸ்.